10 பாட்டு வர அளவுக்கு நமக்கு அரசியல் பயணம்னு எனக்கே சில சமயம் ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி இருக்குது. இன்னொரு 5-6 பாட்டு இல்லை 7 பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் எதுவுமே வாழ்க்கையில் ஆசைப்படுறது கிடையாது. நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆகவே எனக்கு ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, கடவுள் நமக்கு கொடுக்கறதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஐய என்னப்பா இதை போய் கொடுத்துருக்க, அதை கொடுத்துருக்கலாம்ல, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு என்றைக்குமே அந்த ஆசை இல்லை. பெரிய ஆம்பிஷஸாலாம் இருக்கணும்னு இல்லை. ஒரு 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேருக்குள்ளே ஒருத்தனாக தான் இருக்கணும்னு நினைப்பேனே தவிர நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு என்றைக்குமே அந்த இதில் ஒரு ரெகக்னைஸ்டு பர்சனாக இந்த சொசைட்டியில் இருக்கணும். எல்லாருக்கும் பிடித்த ஒரு நல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய இவர் மாதிரி உண்டா, இவர் தான் அப்ரஹாம் லிங்கன், இவர் தான் நம்மளுடைய அப்துல் கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டதே கிடையாது. நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் தோற்றுவிட்டார். அதிமுக கட்சி தோற்றுவிட்டது. ஆனால் அதிமுக பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள், ஐ திங்க் 59 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அந்த 2006 எலெக்ஷனில் திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு. சாயங்காலம் அப்படியே கான்வாயெல்லாம் ஒன்று ஒன்றா வெளில போயிட்டுருக்கு, சிஎம் வீட்டிலேருந்து போயிட்டுருக்கு. நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போது நான், சேகர் பாபு, ஐ திங்க் செந்தமிழன், டி ஜெயக்குமார், அப்புறம் சரி 1 2 3 ஒரு 5 பேர் இருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் இருந்தோம். அப்போ தான் அம்மா வந்தோன்னா வணக்கம்மா அப்படின்னு திடீர்னு ஐயோ அம்மா இப்படி ஆயிடுச்சம்மா அப்படின்னு தடான்னு ஒரு குரல் என்னடான்னு பார்த்தா கீழே சேகர் பாபு உருண்டு புரண்டுட்டுருக்கார். தோத்துட்டோமேவா அப்படின்னு. உடனே சி ஏந்திரு அப்படி, இதுதான் அவங்க வார்த்தை. அவர்கிட்ட தப்புக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு ஆஃப் ஆகி எழுந்து நின்னார். உட்காரு அப்படின்னாங்க அம்மா. அதுக்கு பிறகு சசிகலாவும் வந்தாங்க. நானும் ஒரு வணக்கம் வச்சேன். வச்ச உடனே என்ன எப்படி நம்ம தோக்க முடிஞ்சுது, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். புதிய வீராணம் திட்டத்துலேருந்து, கோவில் அன்னதான திட்டத்துலேருந்து, இது பள்ளிவாசலுக்கு உண்டான அவங்களுக்கு தொழுகைக்கு உண்டான அரிசி கொடுக்கறதுலேருந்து எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கோம். எப்படி தோற்றுக்கணும், இது என்ன, இதை விட எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இதுவாக செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி பேசினாங்க. எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே. நம்ம தோற்று போனதுக்கு முக்கிய காரணம் சங்கராச்சாரியார் கைதுமா அப்படின்னு. சங்கராச்சாரியார் நம்ம என்ன கைது பண்ணோம்? அது சட்டம் தன் கடமையை செய்தது. அந்த சட்டத்துக்கு பொறுப்பே நீங்கள் தானேம்மா. அது எப்படி சட்டம் தனியாக வேலை செய்யுமா? முதலமைச்சர் நீங்கள் தானே. அது முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அது கம்ப்யூட்டர் ரொம்ப படித்தவங்களுக்கு. கலைஞர் என்ன சொன்னார், நான் டிவி கொடுக்குறேன்ட்டார். அப்போவே 2000 ரூபாய்க்கு டிவி, பிளாக் அண்ட் ஒயிட்டு டிவி இருந்ததுனால அதை கொடுக்குறேன்னு சொன்னார். பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலராக சரி ஞாபகம் எனக்கு. 2000 ரூபாய்க்கு டிவி தானேம்மா பெருசாக, எல்லாருக்குமே காலையிலேருந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு. அப்படின்னா இல்லைம்மா, இது என்னுடைய கருத்து, அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய இஷ்டம், அதை நான் ஒன்றும் சொல்லலை, இதுதான் அப்படின்னு. உடனே நார்மல் ஆகிட்டாங்க, பேசிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் அப்படின்னாரு எல்லாம். நான் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம்மா. இது ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி தானேம்மா, அதை பற்றி என்ன அப்படின்னு பேசிட்டு கிளம்பி வந்துட்டோம். அந்த சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிட்டு கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு அடுத்த நாளோ கேட்டேன். உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான், என்னுடைய ஒய்ஃப் உமா, பொண்ணு அனு, அஸ்வின்
எல்லோரும் போனோம். போனால் அங்கேயும் நிறையா கூட்டம், நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சில பேர் மஃப்டியில் வந்திருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சில இது இருக்கும் இல்லையா, நம்ம பாட்டுக்கு ஏதாவது யூனிஃபார்மில் வந்து மாட்டிக்கின்னு ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கேட்டாங்க, ஏன் சேகர் என்னம்மா ஜெயிப்போன்னீங்க, இப்படி தோற்று போயிட்டோமே அப்படின்னாங்க. இல்லையம்மா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களேம்மா, நீங்களும் ஜெயிச்சிட்டிங்க, நானும் ஜெயிச்சிட்டேன், 59 பேர் ஜெயிச்சிருக்காங்க, எல்லாருமே ஏடிஎம்கே தானே அப்படின்னா. இல்லை கட்சி போச்சு, அது எனக்கு தெரியாதுமா. ஆனால் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வந்து ஆட்சியா உயிரா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இதில் கடவுள் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறார் அப்படின்னோடனே சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் 60 வயசுக்கு மேலே இருந்ததே கிடையாது அப்படின்னாங்க. ஒன்றும் கவலை இல்லைம்மா, நீங்கள் 70 வயசுக்கு மேலே இருப்பீங்க, அது என்னுடைய விருப்பம் அப்படின்ட்டு சொன்னேன். ஜாதக ரீதியான்னு சொல்லிட்டீங்க. என்னை விட கலைஞர் எவ்வளோ ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா, நானே கனிமொழி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காஞ்சி சங்கராச்சாரியார்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேம்மா, எல்லாம் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் வெளியில் சொல்கிறதில்ல, அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுவேன். எனக்கு ஒன்றுமே வேணாம்மா, நான் சீட்டே கேட்கல, சீட்டு கொடுத்தீங்க, ஜெயிக்கையும் வச்சுட்டீங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு இதை கொடுத்தேன், ஒரு பண்டில். என்னது இது அப்படின்னா, இது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு இந்த செலவழிச்சா இல்லையா, அந்த வவுச்சர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். என்ன இத்தனை இருக்கு? ஆமாம் இருக்கும், ஒரு 800-1000 வவுச்சர் இருக்கும்மா. அது அப்படியா? ஆமாம், நீங்கள் பார்ட்டியில் செலவழிக்கிறதுக்கு என்ன பணம் கொடுத்தீங்க. அதை தவிர என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. வெல்விஷர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆளுக்கு 75,000, 50,000, 1 லட்சம், அது மாதிரி ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்க. இத்தனை பேருக்கு பணம் கொடுத்த உடனே நானும் என்னுடைய ஒரு பணத்தை ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணினேன். அதனால் அந்த 5 லட்சம் ப்ளஸ் அந்த 1 லட்சம் 6 லட்ச ரூபா, அதை மட்டும் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு யார்கிட்டயோ பணம் கொடுத்தாங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நாளைக்கு அவங்க சொன்னதை நம்ம செய்யணுங்கிறது வந்துடக்கூடாது. அதுக்காக நான் எம்எல்ஏ பதவி வந்துருச்சு, அதில் வர கமிஷனை வாங்கி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாங்கிறது எனக்கு வேண்டாமா. நான் உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட் நேர்மையான எம்எல்ஏவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு 2 ரிக்வெஸ்ட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். என்ன அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃபாக ஏதாவது கேட்டுற போகிறாரு, எதை அப்படியே என்னங்க இது அப்படின்ட்டு சொன்னேன். என்னை கூப்பிட்டு பார்ட்டியில் சேர்த்துக்கிட்ட அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக நடந்துக்கிறீங்க, ஒரு சகோதர பாசத்தோடு. இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அடுத்தது என் பொண்ணுடைய கல்யாணம் வர வருஷத்துக்குள்ளே பண்ணிடுறதா பிளான் பண்ணியிருக்கேன். அந்த கல்யாணத்தை என்னுடைய மூத்த சகோதரியை போல இருந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும். 3வது என் பையன் அஸ்வின் சினிமாவில் நடிக்க பிளான் பண்ணிகிட்ருக்கான். அந்த படத்தை பூஜையை நீங்கள் ஆரம்பித்து வைக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாமா. பை காட்ஸ் கிரேஸ், சொந்த வீடு, கடன் இல்லாத வாழ்க்கை, நல்லபடியாக நான் இருக்கேன். அதே போல் கட்சிக்கு என்ன உண்டோ அதை நான் நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் நான் செய்கிறேன். கண்டிப்பாக இதுன்னு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கு அணுகிட்ட பேசுகிறேன், நீ என்ன படிச்சிட்ருக்க அப்படிங்கிற. அஸ்வின் கிட்டே, நீ என்னத்துக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் வேறு எதுவும் படிப்பு உனக்கு வரலையா? இல்லை நான் விஸ்காம் பண்ணிகிட்ருக்கேன், இதை முடிச்சுட்டேன். அப்பா சொன்னால் படிப்பு ஒரு டிகிரி வாங்கின பிறகு தான் நீ சினிமா நடிக்கணுங்கிறது. நான் ஆமாம், தட்ஸ் கரெக்டு, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அப்பா அவங்க அப்பா தாத்தா பார்த்துருக்கியா அடிக்கிற மாதிரி கேட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய வருஷம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன் அவர்.
என்ன. ஏன்னா அப்பா லைன்ஸ் கிளப் வழியாக நிறைய மீட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஹார்லிக்ஸ் இசை விருந்து ரேடியோ ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ணும்போது இவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டூடியோவில் பார்த்துருக்காங்க. படம் ப்ராசஸிங் போது சில சமயம் தனியாக இவங்களுக்காக படம் போட்டு காட்டணும்னு நினைக்கும் போது அப்பா தான் லேப் சீஃபாக இருக்கும்போது அப்பா அந்த படம் ஸ்க்ரீனிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார். அதனால் அப்பாவை நல்ல பழக்கம். சினி டெக்னீஷியன் அசோசியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்னால அப்பாவை நல்ல பழக்கம் அவங்களுக்கு. அப்பா மேலே நல்ல மரியாதை. ஸோ பேசினோம். ரொம்ப நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நான் பாட்டுக்கு உங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை அதில் என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் உங்களை போர் அடிக்கிறேன்னா? இல்லை காஃபி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னொரு காஃபி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதானே, காஃபி வேணும்னு கேளுங்க, அதுக்கே சுற்றி வளைச்சி கேட்குறீங்க அப்படின்னாங்க. அப்படி தட்டினாங்க. மறுபடியும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷத்தில் காஃபி வந்தது. இந்த 45 நிமிஷ கான்வர்சேஷன்லேயும் அந்த இடத்துல சசிகலா அவர்கள் இல்லை. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் ஜெயலலிதாவை சந்தித்த பொதுவான அந்த ஃபஸ்ட்டு டே இந்த தோத்தா அன்னைக்கு மீட் பண்ணும்போது பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது அந்த 2 நேரத்தை தவிர நான் சசிகலாவை இவங்களோட நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய எந்த நாடக ஃபங்க்ஷனுக்கும் அவங்களும் வந்தது இல்லை. இப்போ மறுபடியும் இதாச்சு, பேசினோம். பேசிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துட்டோம். எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பும்போது நீங்களும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்கம்மா, ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்னாங்க. அப்புறம் கிளம்பி வந்தாச்சு. வந்த உடனே அப்போ இப்படி பார்த்தேன், என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், எங்கே வெளியில் வரத்துக்குள்ள என்ன பேசுகிறீங்க அதாவது வேறு விதமாக கேட்குறாங்க. அதாவது என்ன பேசுனேன், ஒன்றும் பேசலைங்க, அவங்க பேசினாங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். வந்தாச்சு. அதுக்கு பிறகு அடுத்தது நம்மளுடைய அதிமுகவுடைய ஒரு உறுப்பினர், அப்புறம் வந்து தலைமை கழக பேச்சாளர்களில் நம்ம நம்பர் 1 வேறு நம்மளை போட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்தது நம்ம இதில் மாவட்ட செயலாளரை மாற்றிட்டாங்க. நம்ம ஆதி ராஜாராம் இருந்தார். ஆதி ராஜாராமை மாற்றி பேர் என்ன கலைராஜனை போட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு வந்தாங்க. எல்லோரும் வந்தாங்க. கலைராஜன்லாம் உட்காந்துருந்தாங்க. இந்த இதில் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் இவ்வளோ வந்ததுனால இவ்வளோ பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து ஆதி ராஜாராம் அவர்கள். அன்றைக்கி அவர் மாவட்ட செயலாளராக இல்லாட்டா கூட இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தார்னு அப்படியே டக்குன்னு மூஞ்சி மாறுது. என்னடா இது, ஒருத்தருக்கு பதவி இல்லைன்ன பிறகு கூட அந்த ஆளை போய் இந்த ஆள் பாராட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒருத்தர் சொன்னார், அண்ணே இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவர் கிடையாது, நம்ம நினைவுலேருந்து எடுத்துடணும். அவரை பாராட்டுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதிர்முகாமுக்கு போகிற மாதிரி. அதுக்காக என்னங்க உண்மையை சொல்ல இருக்க முடியுமா? ஆதிராஜாராம் தான் வேலை செஞ்சார், அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாமா? இப்போ கலைராஜனை ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லலையே. கலைராஜன் வந்திருக்கார் மாவட்ட செயலாளராக, அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோ தானே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு. என்னமோண்ணே உங்கள் வழி தனி வழியாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். நல்ல நண்பர், புலவர். அவர் தான் நிறைய மீட்டிங்கெல்லாம் பேசக்கூடியவர். பிரச்சாரத்துக்கெலாம் வந்து அம்மா போனாக்கா அம்மாவுக்கு முந்தின வண்டியில் கொஞ்சம் முன்னாடியே போய் அந்த ஒரு 1/2 hour முன்னாடி இவர் பேசி அந்த க்ரௌடை வந்து ஹோல்டு பண்ணோன்னே அடுத்தது அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது இவங்க கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் இருக்கார், நல்ல ஹெல்த்தியாக இருக்கார். பை காட்ஸ் கிரேஸ் நல்ல மனிதர். நிறைய எனக்கு அதிமுகவில் இருந்தபோது பல நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் உடையவர்கள்லாம், ஆனஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, பழகியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு அடுத்தது ஒரு தடவை மறுபடியும் அவங்கள நான் சந்திக்கிறேன். அம்மாவை சந்திக்கும் போது
அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்களே நீங்கள் வந்து அதிமுகவுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்து ஓட்டளிக்க வேண்டும்னு யாரோ ஒருத்தன் பேனர் வச்சுட்டு அவனை கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. அதை நான் சொன்னேன், ஏமா நீங்கள் வந்து அவன் பேனர் வச்சான், நமக்கு ஓட்டு போடும் தானே கேட்டான், அவனை எதுக்காக கட்சி விட்டு எடுத்தீங்க அப்படின்னு. அது எப்படி நான் கேட்கணும், அவன் எதுக்கு கேட்கணும், அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைம்மா, அவன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பான். நீங்கள் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ரஜினிகாந்த் பொண்ணு வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வரீங்க. அப்போது அம்மாவும் ரஜினிகாந்தும் நெருக்கம். அப்போது ரஜினிகாந்த் கிட்ட அவருடைய ரசிகர்களை கேட்டு நம்ம கட்சியை பலப்படுத்தலாங்கிற எண்ணத்தில் தான் கேட்டான். அந்த நீங்கள் வந்து அந்த இன்டென்ஷனை கொஞ்சம் பார்க்கணுமா. செயலை மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் மனசு ஒடிஞ்சு போட மாட்டான் அந்த தொண்டன் அப்படின்னு. நீங்கள் எல்லாத்தையும் இப்படி தான் யோசிப்பீங்களா மிஸ்டர் சேகர், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் இப்படி தான் யோசிப்பேன் இல்லைம்மா. எனக்கு யோசனை வந்ததுன்னா என்ன வருதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிற யோஜனையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், நான் சொல்கிற யோஜனையெல்லாம் ரைட்டுன்னு நீங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, உங்களுடைய அந்த கம்பீரமான ஆளுமை, இந்திரா காந்திக்கு பிறகு நான் வந்து உங்களை அப்படி பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து எங்கேயும் தோல்வி அடையக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஜெயலலிதா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரிடா அப்படிம்பாங்க. அந்த ஒரு எல்டர்லி சிஸ்டராக நான் கூட நினச்சி தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்ட்டு. அது அந்த 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 மாதிரி தான் என்னுடைய கான்வர்சேஷனு. ஏதோ பின்னாடி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பேக்கெட்டில் கையை விட்டு, ஜெயலலிதாவுக்கு முன்னாடி பேக்கெட்டில் கை விட்டு நிற்கிறியா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் அவங்க பேக்கெட்டில் கை விடலையே. அவங்க பேக்கெட்டில் கை விட்டு அவங்க காசை நான் ஏதாவது எடுத்தேன்னா எடுக்கவே இல்லை. அந்த வவுச்சர்லாம் கொடுத்துட்டு போனேன்ல, முன்னாடி சொன்னேனே, போன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது நான் ரொம்ப இன்னர் சோர்ஸ்லேருந்து கேள்விப்பட்ட விஷயம். போனோடனே அவங்க சசிகலாவை கூப்பிட்டு, எஸ்வி சேகருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டுருக்கேன். அக்கா நீங்கள் தான் சொன்னீங்களே அவர்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தேன் அப்படின்னோடனே அப்படியே முகமாக செவந்து போய் அத்தனை வவுச்சரையும் தூக்கி அடித்தாங்க. என்ன கொடுத்துருக்க, என்ன விளையாடுறியா, எவ்வளோ கொடுத்துரு, கட்சிக்கு செலவழிக்கிறதுக்கு தானே நம்ம பணம் கொடுத்தோம், கட்சி பணம் தானே, எவ்வளோ கொடுத்துருக்க, நீ லட்சத்தில் கொடுத்துட்டு கோடியில் கொடுத்துன்னு சொல்கிற. நாளைக்கே அவர் தோற்றுருந்தா என்ன சொல்லியிருப்ப, அக்கா உங்கள் ஆள் தோத்துட்டாரு அப்படின்னு தானே என்கிட்ட சொல்லியிருப்ப. இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிட்டிக்ஸ் யாராவது கொடுத்த காசுக்கு வவுச்சர் போட்டு கணக்கு கொடுக்கறது நீ பார்த்துருக்கியா? மிஸ்டர் சேகர் செய்யலையா அப்படின்னு கச்சா முச்சான்னு சத்தம் போட்டாங்க. அப்போவே சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய கருப்பு புள்ளி என் மேலே. என்னடா இது, நம்மளை தாண்டி ஒருத்தன் அக்கா கிட்ட போய் எல்லாத்தையும் பேசுகிறானா, இது என்ன இந்த சரித்திரத்திலே இல்லாத மேட்டராக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி இருக்க வாய்ப்பு உண்டு. அது நேச்சுரல். ஒரு கலெக்டரோட பிஏவை தாண்டி கலெக்டர்கிட்ட விஷயத்த சொல்லும்போது அடுத்த முறை அந்த பிஏக்கு அதை பிடிக்காது. நம்மளை தாண்டி போகிறான் அவன், இவனுக்கு ஒரு வெடி வைப்போம் அப்படின்னு தான் தோணும். அந்த இடத்துக்கு நான் ஆரம்பத்திலேயே வந்துட்டேன். அதன் பிறகு ஆரம்பித்த ஒவ்வொரு விஷயங்களும், அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வரும்போது கலைராஜன் தான் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறாரு. இவங்களை போடணுன்ட்டு அவருக்கு பிடித்தவர்கள், அவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி ஆட்களாக போட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. நான் மயிலாப்பூரில் பழகின வரைக்கும் எவன் நேர்மையாக இருந்தானே, யார் வந்து ரொம்ப நல்லபடியாக கட்சிக்கு வந்து உண்மையாக உழைக்கிறவங்க, கட்சியை வச்சு துட்டு சம்பாதிக்காமல் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்து நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கார்டனில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து கலைராஜன் கொடுத்த லிஸ்ட்டில் அடித்த அந்த 60% நம்ம லிஸ்ட்டை உள்ளே ஏற்றிட்டாங்க. இது போகிறாதா, மாவட்ட செயலாளருக்கும் எம்எல்ஏவுக்கும் பயங்கர பிரச்சனை வர்றதுக்கு. அப்படி தான் எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கலைராஜன் டி நகர் எம்எல்ஏ, நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ.
இது பேசுவோம். ஏன்னா எல்லாத்தையும் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா ஞாபகம் வரணும், அங்கே ஜிக்ஜாக்காக இருக்குது, எல்லாத்தையும் ஒரு மாதிரி கோர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஒன்றும் நோட்ஸு கிட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிற பழக்கம் கிடையாது. அந்த ஒரு காரணம்தான். அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SVES50 டிவி, அப்படி இல்லைன்னா SV சேகர் டிவின்னு வரும். இல்லை பார்த்துட்டு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9841023545 கூப்பிடுங்க. ஓகேயா? தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.